எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க்கை இவங்க சொதப்ப போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். ராஜாங்கம் டாஸ்க்குனும் போது வேறு மாதிரியான டாஸ்க் அதுக்குள்ளே கொடுத்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் கொண்டு போகலாம். இவங்களுக்கு ஐடியா இருக்கா என்னன்னே தெரில இந்த பிபி டீமுக்கு. ஏன்னா இந்த செட்டப் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லாருமே சூப்பர் ரிலாக்ஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் இவங்க வந்து இந்த ஒரு படம் பேரை வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு அதை ஒரு டாஸ்க்காக கொடுக்குறானுங்க. இந்த டாஸ்க்குள்ளே ஒரு டாஸ்க்கு, இந்த பிபி ராஜாங்கம்ன்ற அந்த டாஸ்க்குள்ளே ஒரு டாஸ்க்கு. என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கானா வினோத் அவர் வந்து ஒரு பாடகர், ஒரு கானா பாடகர் அப்படிங்கிறதுனால அவர் டீமுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. இது விட இவங்களால எனக்கே நிறைய ஐடியா தோணுது. நேற்று இவங்க ஒரு டாஸ்க் பண்ணாங்க பாருங்க, அந்த கேப்டன்ஷிப் டாஸ்க்கு. அது வடக்கன்ஸ் விளையாடக்கூடிய குழந்தைங்க விளையாடுற டாஸ்க்கு. எவ்வளோ அழகாக அந்த பசங்க விளையாடினாங்க தெரியுமா? அப்படி இதை விளையாடி எவ்வளோ சூப்பராக கொண்டு போயிருக்கலாம். ஆனால் இவனுங்களுக்கு டாஸ்க்குனாலே அதை அடிச்சுக்கணும்னு தான் தோணுது போல். அப்படி அடித்து காயமாக்கி ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டாங்க. அந்த குழந்தைங்க அவ்வளோ சூப்பராக விளையாடினாங்க. ரெண்டே விஷயம் தாங்க அதில் பண்ணுறாங்க, ஓடணும், பாட்டில் எடுக்கணும், அவ்வளோதான். யார் வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அதிகமான பாட்டில் கலெக்ட் பண்ணுறாங்க, ஓடி ஓடி எடுக்கிறாங்க. டிஃபெண்டே பண்ணலை. இங்கேருந்து ஒரு குழந்தை ஓடி போய் அங்கே பாட்டில் எடுக்குது, அங்கேருந்து ஒரு குழந்தை வந்து இந்த பாட்டில் எடுக்குது, மாறி மாறி எடுத்து கடைசியில் ஒரு குழந்தை வந்து ஜெயிக்குது. ஓகேவா? இப்படி விளையாடாமல் அந்த டாஸ்க்கை வந்து வேறு மாதிரி விளையாண்டு ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. இன்றைக்கி என்னடானா, இப்போ கானா வினோத் எதுக்கு ஸ்பெஷலு? பாட்டுக்கு. தர்பீஸ் எதுக்கு ஸ்பெஷலு? நடிப்புன்னு நான் அதை சொல்ல மாட்டேன், ஒரு மாதிரி ஒரு கிரிஞ்சு, ஒரு ஒரு கோமாளித்தனத்துக்கு அவர் வந்து ஸ்பெஷல். அதனால் வாட்டர்மெலன் டீம் வந்து ஒரு அதில் ஒரு சீட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அந்த சீட்டில் வந்து என்ன இருக்குன்னு தெரில, பரம்பேரா இல்லை என்ன கன்றாவின்னு தெரில. அதை தர்பீஸ் டீம் வந்து நடித்து காட்டி அதை வந்து கண்டுபிடிக்கணும். இங்கே நம்ம கானா வினோத் டீம் வந்து ஓசை எழுப்பி அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கணும். ஓசை மூலமாகவோ சில வாயை மட்டும்தான் யூஸ் பண்ணணும், இவங்க நடிப்பை யூஸ் பண்ணணும். இது ஒரு டாஸ்க்காக இது? ஐயோ கன்றாவி, இது எனக்கு என்ன பேசுறதுனே தெரிலங்க. சீரியஸாக 3 வாரம் நல்லா போகிறீங்க, அடுத்த ஒரு வாரம், இந்த வாரத்தை இருக்கிறதுலே மொக்கையான வாரமாக இது மாறப்போகுது. இப்படி இல்லாமல் ஏங்க வீட்டுக்குள்ளே அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க, அதை போயிட்டு ஒரு டாஸ்க்காக கொடுக்குறீங்க. கானா வினோத்துனா அவரோட ஸ்பெஷாலிட்டி பாட்டு, அதனால் ஓப்பனாக பாட முடியாதுன்றதுனால ஓசை எழுப்பி கண்டுபிடிக்கணுமா? எப்படி ஒரு புத்திசாலித்தனம்! எங்கே உட்காந்து கக்கூஸில் உட்காந்து யோசிப்பாங்களோ அதெல்லாம். இவர் தர்பீஸ் டீம் வந்து நடித்து காட்டி கண்டுபிடிக்கணுமா? இதை உட்காந்து நம்ம பார்க்கணுமா? அதை உட்காந்து வேறு அவ்வளோ நேரம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை ரெடி பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே இந்த வீட்டுக்குள்ளே எவ்வளோ சண்டை தெரியுமா? அதை பற்றி நம்ம செப்பரேட்டாகவே பார்க்கணும். ஸோ இது வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் போடப்பட்ட ஒரு ப்ரோமோ. அந்த ப்ரோமோவில் வந்து திவ்யா அவர்கள் வந்து ஓசை எழுப்பி கண்டுபிடிக்கிறாங்க. அண்டு பார்வதி வந்து டான்ஸ் ஆடி என்னமோ பண்ணுறாங்க. இன்றைக்கி முழுக்க கண்டென்ட் வந்து பார்வதி கிட்டே இருந்து வருமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நேற்று ஃபுல்லாக பார்வதி தான், இன்றைக்கும் வந்து பார்வதி கிட்டே இருந்து வருமோன்னு தோணுது. ஒரு ஆர்கானிக்கான ஒரு குரூப்பிசம் ஃபார்ம் ஆகிருக்கு. நேற்று நைட்டே நான் சொன்ன மாதிரி பார்வதி, சாண்ட்ரா, பிரஜின், திவ்யா, அப்புறமா வாட்டர்மெலன் வந்து குரூப்பில் டூப்பு, கமருதீன், ஒரு ஆர்கானிக்கான டீம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. நல்ல விஷயங்களுக்கு குரல் கொடுக்குறாங்க, டீமாக சேர்ந்து குரல் கொடுக்குறாங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. என்ன ஏதுன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த டாஸ்க்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது, என்டர்டெய்னிங்காகவே இல்லை. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது நான் அரவிந்தன்.